ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள். காட் பிளஸ். தேங்க் யூ. முதல் ஷோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போது நம்ம ரிவ்யூவை பார்ப்போம். குட் பேட் அக்லியில் அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் எடுக்கிற பிஸியில் டைரக்டர் என்னெல்லாம் சொன்னாரோ, என்னெல்லாம் கெட்டப் கேட்டாரோ, என்னெல்லாம் டைலாக் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆன பிறகு மீம் டெம்ப்ளேட்ஸ் வரும். அண்ட் அந்த மீம் டெம்ப்ளேட்ஸையே பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே ஏகப்பட்டதை இறக்கியிருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸு. இப்போ வர படங்களில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஒரு 2, 3 வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே படமே பார்த்தீங்கன்னா அதுவும் மற்றவங்கள படம் இல்லை, ஏகேவோட படத்தையே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கு கூஸ் பம்ப்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. ஆனால் படத்தில் கதை இருக்கா அப்படின்னு கேட்டால் பெருசாக எந்த கதையும் பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே இல்லை. இப்போது மார்க் ஆண்டனி பார்த்தா அதுக்குள்ளே கதை இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், அண்டு ஒரு 2, 3 ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்கே எல்லாமே ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கதை அங்கங்கே நாம் தான் தேடி பார்க்கணும். படத்தில் பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா ஃபேண்டஸியாக பார்த்திங்கன்னா சில விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டா, அண்ட் அதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் கூஸ் பம்ப்ஸாகவும் இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபேண்டஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ்னாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடிட்டுன்னு சொல்லலாம். நிறைய ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் வேறு சாங்கையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கலாம், வேறு ரேப்ஸையும். அண்ட் அந்த ரேப்பையே திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டது கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் த்ரிஷா, சிம்ரன், யோகி பாபு, கிங்ஸ்லி, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் அவர் தான் இந்த படத்தோட வில்லன். அண்ட் அவரோட கேரக்டர்னு பார்த்திங்கன்னா அவர் செம்மையாக செஞ்சுருக்காரு. மற்றபடி நீங்கள் தேட்டருக்கு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம். அண்டு ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.